வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள் நம்ம சொந்தக்காரங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம்னா, இவங்களை எல்லாமே நம்ம சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி அடிமையை ஆக்கி வச்சிட்டோம். அது ஒன்று தான் வருத்தமான விஷயம். இப்போ இவங்க வந்து இறை தேடும் அந்த பழக்கத்தையே விட்டுட்டு யார்டா இங்கே வருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம யாரோ வருகைக்காக வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு தம்பி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொடுக்காம, ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து நேச்சராகவே அவங்க வந்து பல வருடங்களாகவே இறை தேடி சாப்பிட்டு தான் இவங்க வந்து இது பண்ணவங்க. இப்போ இன்றைக்கி இறை தேடாமையே உட்காந்து யாசகம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலைகளில் வந்து யார் வந்து இப்போ வந்து உணவு தர்றதை நான் குறை சொல்லலை, பட் அவங்களுடைய மாற்றத்தையும் நம்ம பார்க்கணுங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வழிப்பறி பண்ணுற மாதிரியும் அதை வந்து உள்ளே ஒன்று உட்காந்து இது பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ இது நடக்கக்கூடாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையை வந்து நம்ம எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்துங்க. நன்றி.